திமுக தலைவர் ஸ்டாலின் கையில் வேலேந்துவது பகல் வேடம் என்றும் முருகன் வரம் தர மாட்டார் என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். புளியகுளம் பகுதியில் உள்ள முந்து விநாயகர் கோவிலில் வழிபாடு நடத்திய பின்னர் கோவையில் 2வது நாள் பரப்புரையை முதல்வர் பழனிசாமி தொடங்கினார். திறந்தவெளி வேனில் உரையாற்றிய முதல்வர் திமுக தலைவர் ஸ்டாலினை குறிப்பிட்டு கடவுளை இழிவாக பேசியவர் கையில் கடவுள் வேல் கொடுத்து இருக்கிறார்கள் என்றார். முருகனின் வரம் அதிமுகவிற்குத்தான் என்று முதல்வர் தெரிவித்தார். யாரெல்லாம் கடவுளை எளிதா பேசினாங்களோ அதே கடவுள் இன்னைக்கு வேலை கையில் கொடுத்து காட்சிக்கிற காட்சி பார்க்கிறோம். ஸ்டாலின் வெளியிலே பேசுவது ஒன்று, உள்ளே இருப்பது ஒன்று. நீங்கள் முருகனுடைய வேலை மட்டும் பெற்றால் உங்களுக்கு இறைவன் வரம் கொடுக்க மாட்டார். வரம் கொடுப்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சிக்கு தான். அடுத்ததாக பீளமேட்டிலும் அதனைத் தொடர்ந்து காலப்பட்டியிலும் முதல்வர் பரப்புரை செய்தார். காலப்பட்டியில் பேசிய அவர் ஸ்டாலின் வேல் பிடித்தால்தான் எதிர்க்கட்சியாக வரவேட முடியும் என்ற நிலை உள்ளதாக குறிப்பிட்டார். நாடகம் வெறுத்து போச்சு. எப்ப வேலை பிடிச்சியோ அப்போ நாடகம் வெறுத்து போச்சு. அப்பப்போ கெட்டப்ப மாத்திக்கிட்டே இருக்கிறார். அவருடைய நடிப்பை மாத்திக்கிட்டே இருக்கார். மேட்டுப்பாளையத்தில் பரப்புரை மேற்கொண்ட முதல்வர் அத்திக்கடவு 1ஆம் திட்டத்தில் விடுபட்ட பகுதிகளை இணைக்கும் வகையில் 2ஆம் திட்டம் விரைவில் அறிவிக்கப்படும் என்றார். தொடர்ந்து பேசிய அவர் ஊழல் பற்றி மட்டுமே சிந்தனை இருப்பதால் தான் கருணாநிதி குடும்பத்தினருக்கு நிதி என்று முடியும் வகையில் பெயர் வைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும் போது நல்லா செஞ்சிருந்தா உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருப்பாங்க. ஆனா நீங்க நாட்டு மக்களை மறந்து வீட்டு மக்களை தேவையான என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதை நீங்களே முடிவு பண்ணி சொன்ன நாளைக்கே பேட்டி கொடுப்பார். வீட்டு மக்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே பேரைய நிதி தான். உதயாநிதி, தயாநிதி, எல்லா நிதி, வேற எந்த பேரும் வச்சுக்க மாட்டாங்க. கோவையில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அன்னூர் செல்லும் வழியில் கரியாம்பாளையத்தில் உள்ள பட்டத்தரசியம்மன் கோவிலில் வழிபட்டார். பின்னர் அருகே உள்ள அதிமுக தொண்டர் மலரவன் வீட்டிற்கு சென்ற அவர் அங்கு தேநீர் அருந்தினார். காலப்பட்டி பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குழந்தையுடன் விளையாடி மகிழ்ந்தார். கோவை காலப்பட்டி பகுதியில் முதலமைச்சர் தனது பிரச்சாரத்தை முடித்த பிறகு அவரிடம் ஆசை பெற கூட்டத்திற்கு வந்திருந்த தம்பதி குழந்தையை கொடுத்தனர். அப்போது அந்த குழந்தை அழுததால் வேடிக்கை காட்டி முதலமைச்சர் பழனிசாமி குழந்தையை சமாதானப்படுத்தினார். தொடர்ந்து கோவை மாவட்டம் பெரியநாயக்கன்பாளையம் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட முதலமைச்சர் பழனிசாமி திமுக என்றாலே ஊழல் என்றும் திமுக ஆட்சியில் நடைபெற்ற ஊழல்களை மறைக்கவே ஆளுநரிடம் அதிமுக அரசு குறித்து ஸ்டாலின் புகார் அளித்துள்ளதாகவும் தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்த போது திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்கள் பல பேர் ஊழல் செய்து மாண்பு அம்மா அவர்கள் அவர்கள் மீது வழக்கு போட்டு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது. அண்மையில உயர் நீதிமன்ற நீதியரசர் இப்படி அடிக்கடி வாய்தா வாங்கிட்டு இருக்காங்க, நீ வாய்தா வாங்குவதற்கு இடமில்ல, உடனடியா அந்த வழக்கெல்லாம் விசாரிக்க வேண்டும் என்று தீர்ப்பு கொடுத்துட்டார். அதுக்கு பயந்துதான் திரு ஸ்டாலின் 13 பேருக்கு மேல திமுக முன்னாள் அமைச்சர் மீது இவ்வளவு வழக்கு இருக்குது, நீதிமன்றத்துக்கு போனா தேர்தல் நேரத்தில் நமக்கு பின்னடைவு ஏற்பட்டு அண்ணா திமுக மீது ஒரு தவறான பொய்யான குற்றச்சாட்டை மேதை ஆளுநர் கொடுத்து இன்றைக்கு அது பத்திரிகையிலையும் ஊடகங்களையும் வரவழைச்சிருக்காங்க. திமுக தலைவர் ஸ்டாலின் வேல் ஏந்தியதால் பாஜகவின் வெற்றி வேல் யாத்திரை வெற்றி பெற்றுள்ளதாக தமிழக பாஜக தலைவர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். வரும் 6ஆம் தேதி சேலம் கெஜல் நாயக்கன்பட்டியில் நடைபெறவுள்ள பாஜக இளைஞரணி மாநாட்டிற்கான கால்கோள் நடும் விழாவில் பங்கேற்ற பிறகு அவர் இவ்வாறு தெரிவித்தார். யார் யாரெல்லாம் எங்களுடைய வெற்றிவேல் யாத்திரையை இது அரசியல் யாத்திரை, முருகன் அரசியல் பண்றார் அப்படின்னு சொன்னார்களோ, அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் நேற்றைக்கு வேலை தூக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார். அவர் இந்து மதத்திற்காக எதிராக சில இடங்களில் பேசுவார். அதே போல மாற்றி போயிட்டு நாங்கள் தான் இந்து மக்களுக்கு ஆதரவுன்ட்டு பேசுவார். நான் என்ன சொல்றேன், ஏன் இரட்டை நிலைப்பாடு எடுக்கிறீங்க? ஓட்டுக்காக தான் இரட்டை நிலைப்பாடு எடுக்கிறது எல்லாருக்கும் தெரியுது. நாங்கள் வேலை கையில் எடுத்தால் சூரசம்ஹாரம் நடந்தே தீரும் என்று திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் கூறியுள்ளார். வேலை நாங்கள் கையில் எடுத்தால் சூரசம்ஹாரம் நடந்தே தீரும்.
பகுத்தறிவு பேசியவர்கள் ஏன் இப்போ பக்தியும் பேசுகிறார்கள்? ஓட்டுக்காக தான் பேசுகிறாங்க. பகுத்தறிவுன்னா பக்தி இருக்கக்கூடாது இல்லையே. ஏன்னா பகுத்தறிவுனாவே பகுத்தறிவுனாலே கடவுள் இல்லைன்னு அர்த்தம் என்ன? அதையும் பகுத்தறிவோடு பார்க்கறது தான் 234 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்த தனக்கு சக்தி உள்ளதாகவும் தன்னை பயன்படுத்திக் கொள்வதே எந்த கட்சியாக இருந்தாலும் நல்லது என்று கருணாஸ் தெரிவித்துள்ளார். சசிகலாவினுடைய ஆதரவாளர் அப்படிங்கிறனால புறக்கணிக்கப்படுறதா சொல்றாங்க. நீங்க ஒரு சீட்டு கேட்கறது தரதே கஷ்டமான சூழ்நிலையில 2 சீட்டு கேட்குறீங்க சார். 234 இடத்துல என் சமுதாய மக்கள் எங்கெங்கே இருக்காங்களோ அங்கெங்கெல்லாம் ஆளு நிப்பாட்டுற அளவுக்கு எனக்கு சக்தி இருக்குது. என்னை குறைச்செல்லாம் மதிப்பிடக்கூடாது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு சீட்டை அம்மா கிட்ட வாங்கினேன். புரட்சி தலைவி அம்மா அவர்களே என்னை வந்து ஏதோ ஒரு கணக்கு பண்ணாமல் ஒரு சீட்டு கொடுப்பாங்க, ஒரு சீட்டு வாங்கினேன். மறுபடியும் நான் தேர்தல் நிற்கும்போது என்னை தொடர்ந்து பயணம் செய்யக்கூடிய என்னுடைய சமுதாய இளைஞர்களுக்கு அடுத்த அரசியல் கட்டத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கு 2 சீட்டு வேணும்னு கேட்டிருக்கிறேன். இது என்னுடைய கோரிக்கை ஏற்கிறார்களா ஏற்கலையா இல்லை நிராகரிக்கிறார்களா அப்படிங்கிறது அடுத்த கட்டம். அப்படி உதாசீனப்படுத்தப்படும் பட்சத்தில் அந்த நேரங்களில் நான் எனக்கான முடிவை நான் எடுத்துக்குவேன். திருமதி சசிகலாவினுடைய வருகைக்கு பிறகு மாற்றங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கா? அதாவதுங்க, ஒரு விஷயம்தான் நம்ம எல்லாருமே எல்லாருக்குமே தெரியும், இந்த உலகமே பார்த்தது தான். அப்பேற்பட்ட ஒரு ஆளுமையான ஒருத்தங்க வெளியில் வரும் பொழுது நிச்சயமாக ஒரு சலசலப்பு இருக்கும் அப்படிங்கிறத எல்லாருமே பொதுமக்களும் சொல்கிறாங்க, ஊடகங்களும் சொல்லுது, மற்ற அரசியல் தலைவர்களும் சொல்கிறாங்க. என்னை பொறுத்தவரை நான் என்ன நினைக்கிறேன்னா, இது இன்னொரு கட்சி, அதுலேயும் குறிப்பாக நான் ஒரு கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி, அந்த கட்சியினுடைய உள் விவகாரத்தை பற்றி பேசுவது நியாயமாகவோ தர்மமாகவோ இருக்காதுங்கிறனால நான் பேச மறுக்கிறேன். அதிமுகவில் 2 தொகுதி தராத பட்சத்தில் கருணாசினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை நான் சொல்கிறேன், நிச்சயமாக சொல்கிறேன். என்னை பயன்படுத்திக்கிறது தான் யாருக்காக இருந்தாலும் நல்லது. நீர் மேலாண்மை குறித்து நியூஸ் 18 மற்றும் ஹார்பிக் இணைந்து ஜனவரி 26ஆம் தேதி நடத்தவுள்ள மிஷன் பாணி வாட்டர்தான் பிரச்சாரத்திற்கு குழந்தைகளிடம் ஆதரவு பெருகி வருகிறது. இதுபற்றி பள்ளி மாணவர்கள் பகிரும் தகவல்களை பார்க்கலாம். स्वच्छता और पानी. We pledge to use water mindfully every time, every day, and encourage others to do the same. We are made of water. Water is life itself. Water is health, water is hygiene, water is safety. And yes, water is future. I also pledge to support water conservation efforts and water equality. And work towards a day when no one has to struggle for water. हमको बचानी है ये जिंदगानी. தான் பிறப்பால் தமிழராக இல்லாவிட்டாலும் தமிழகத்தை மத்திய பாஜக அரசு அவமதிக்க விடமாட்டேன் என்று காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு 2வது நாளாக பரப்புரை மேற்கொண்டுள்ள ராகுல் காந்தி ஈரோடு மாவட்டம் ஊத்துக்குளியில் இன்று காலை பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது வணக்கம் என தமிழில் கூறி உரையை தொடங்கினார். அறிவுரை வழங்கவும் மனதில் இருப்பதை பகிர்ந்து கொள்ளவும் வரவில்லை என்று கூறிய ராகுல் தமிழக மக்களின் பிரச்சினைகளை அறிந்து அதனை தீர்க்கவே வந்திருப்பதாகவும் தெரிவித்தார். தமிழகத்தின் வரலாற்றை நாட்டின் பிற மாநில மக்கள் கற்றறிய வேண்டும் என்றும் தமிழகத்தில் அனைத்து வளங்களும் இருந்தாலும் மக்கள் வளமுடன் இல்லை என்றும் அதற்கு ஜிஎஸ்டி வரி, பெட்ரோல், டீசல் விலையேற்றம் வாட்டி வதைப்பதே காரணம் என்றும் சாடினார். மத்திய பாஜக அரசு தமிழகத்தை கட்டுப்படுத்தாமல் இருந்தால் மக்கள் அனைத்து பிரச்சினைகளில் இருந்தும் மீண்டு வருவார்கள் என்றும் ராகுல் கூறினார். They just looked at the history of this state, they would realize that only the Tamil people, the Tamil spirit can control Tamil Nadu. I am not a Tamil, but I understand, accept and respect the Tamil spirit and the Tamil culture. And I want to tell you here that I am not going to allow the Prime Minister and the BJP to disrespect the Tamil people, no matter what. ஈரோட்டில் அரசு மருத்துவமனை சந்திப்பில் உள்ள காமராஜர் மற்றும் EVKS சம்பத் ஆகியோரின் சிலைகளுக்கு ராகுல் காந்தி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதேபோன்று பன்னீர்செல்வம் பூங்காவில் உள்ள பெரியார், அண்ணா, MGR, கருணாநிதி, ஜெயலலிதா ஆகியோரின் சிலைகளுக்கும் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அத்துடன் ஓடா நிலையில் உள்ள தீரன் சின்னமலையின் நினைவிடத்திற்கும் சென்று மரியாதை செலுத்தினார்.
இதனையடுத்து நெசவாளர்களை சந்தித்து அவர்களுடன் உரையாடினார். அப்போது ராகுலின் படத்துடன் கூடிய போர்வை நெசவாளர்களின் சார்பில் பரிசாக வழங்கப்பட்டது. இதனையடுத்து கூட்டத்தில் பேசுகையில் பிரதமர் நரேந்திர மோடி அமைதி காப்பதால் தான் எல்லையில் சீனா அத்துமீறுவதாக குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசிய ராகுல் காந்தி விவசாயிகள், நெசவாளர்கள், சிறு குறு தொழில் முனைவோர் தன்னிறைவு அடையும் திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தவில்லை என்று குற்றம் சாட்டினார். இது தொடர்பாக உரிய திட்டங்களை வகுத்தால் சீனர்கள் இந்திய பொருட்களை வாங்கும் நிலை உருவாகும் என்றும் கூறினார். But when I look at India's farmers, India's laborers, India's weavers, I see India's true strength. I can guarantee you that if India's laborers, if India's farmers, if India's weavers were strong, were protected, were given opportunities, China would never dare to come inside India. I will go one step further. I can also guarantee you that if India's farmers, laborers, small and medium businesses were strong, then the President of China would be wearing a shirt made in India. நெசவாளர்களுடன் ராகுல் கலந்துரையாடிய போது அவர் ஆங்கிலத்தில் பேசியதை இம்ரான் என்பவர் தமிழில் மொழிபெயர்ப்பு செய்தார். நிகழ்ச்சி முடிந்த பின் திடீரென அவர் மயங்கி விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து ஆம்புலன்ஸ் மூலம் இம்ரான் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். இதனிடையே நிகழ்ச்சியில் பங்கேற்ற பெண் ஒருவரும் மயங்கி விழுந்தார். நிகழ்ச்சி முடிந்த பின் ஆடைகள் நெசவு செய்வது குறித்து ராகுல் காந்தி பார்வையிட்டார். அப்போது திடீரென நெசவு இயந்திரத்தில் அமர்ந்து நெசவு செய்தார். இதனையடுத்து நடைபெற்ற சமபந்தி விருந்தில் பங்கேற்று மக்களுடன் ஒன்றாக அமர்ந்து ராகுல் காந்தி உணவருந்தினார். அப்போது அவர் உணவருந்தி முடிந்த பின்னரும் அருகில் உள்ளோர் சாப்பிட்டு முடிக்கும் வரை காத்திருந்தார். ஈரோடுக்கு பின்பு திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் சென்ற ராகுல் காந்தி அங்குள்ள பேருந்து நிலையம் அருகே திறந்தவெளி வாகனத்தில் பிரச்சாரம் செய்தார். ஆயிரக்கணக்கான தொண்டர்களுக்கு மத்தியில் ஊர்ந்து சென்ற வாகனத்தின் மேற்கூரையில் அமர்ந்து கொண்டு பேசிய அவர் மத்தியில் ஆளும் பாஜக அரசு விவசாயிகளுக்கு எதிரான திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக சாடினார். மேலும் பாஜகவின் ஒரே மொழி ஒரே தேசம் என்ற கொள்கைக்கு எதிராக காங்கிரஸ் போராடும் என்றார். One culture. What does he mean? One culture. What does he mean? One culture. There are many different cultures in this country. Why should one culture rule over all other cultures? Why should Tamil, Bengali, all these languages not be respected? This is the ideology that we are fighting. கொரோனா பெருந்தொற்றை வென்றெடுக்க தேசமே ஒன்றிணைந்துள்ள நிலையில் ஒருவரையொருவர் சார்ந்து வாழும் பாரம்பரிய வழக்கத்தை அது நம்மிடையே மீண்டும் தோற்றுவித்திருக்கிறது. இதேபோல கொரோனாவை ஒழிக்க மத்திய அரசு அறிவித்துள்ள தடுப்பூசி நடவடிக்கைக்கு நாம் அனைவரும் ஒன்றுபட்டு ஒத்துழைக்க வேண்டும். அனைவரும் தடுப்பூசி போடும் வரையில் எந்த தனியொரு நபருக்கும் கொரோனாவிலிருந்து பாதுகாப்பு கிடைக்காது என்பது நிதர்சனம். தடுப்பூசி ஒவ்வொரு இந்தியனுக்கும் கிடைக்க வேண்டிய உரிமை. அதை உறுதி செய்வதற்காக நியூஸ் 18 முன்னெடுப்பே சஞ்சீவனி விழிப்புணர்வு இயக்கம். டெல்லியில் குடியரசு தினத்தன்று நடைபெறவுள்ள டிராக்டர் பேரணியில் பங்கேற்க பஞ்சாப் மாநில விவசாயிகள் புறப்பட தொடங்கியுள்ளனர். புதிய வேளாண் சட்டங்களை ரத்து செய்ய கோரி டெல்லியில் போராடும் விவசாயிகளின் போராட்டம் 2 மாதங்களை எட்டியுள்ளது. இந்நிலையில் குடியரசு தினத்தன்று தலைநகர் டெல்லியில் 1 லட்சம் டிராக்டர் பேரணி நடத்த விவசாயிகள் திட்டமிட்டுள்ளனர். இதற்கு டெல்லி போலீசார் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் காசிப்பூர் திக்ரி வழியாக 100 கிலோமீட்டர் தூரத்திற்கு விவசாயிகள் டிராக்டர் பேரணி மேற்கொள்ள உள்ளனர். இதில் பங்கேற்பதற்காக பஞ்சாப் மாநிலம் லூதியானா பகுதியிலிருந்து விவசாயிகள் ஆயிரக்கணக்கான டிராக்டர்களில் புறப்பட தொடங்கியுள்ளனர். இதேபோல மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக்கிலிருந்து அகில இந்திய கிசான் சங்க விவசாயிகள் ஆயிரக்கணக்கானோர் டெல்லி நோக்கி புறப்பட்டனர். விவசாயிகளின் டிராக்டர் பேரணியில் பங்கேற்க சென்ற இவர்கள் ராசரா வனப்பகுதியில் உள்ள சாலையில் ஊர்வலமாக சென்றனர். போர் என்பது கட்டுக்கோப்பான ஒரு கூட்டு நடவடிக்கை.
குழு தலைவரின் சரியான முடிவே பெரும்பாலும் வெற்றியை ஈட்டுத் தரும். அவ்வாறான ஒரு வெற்றியை தனது உயிரையும் கொடுத்து தனது தாய்நாட்டிற்காக பரிசளித்தவர்தான் மேஜர் சரவணன். போர் என்பது கட்டுக்கோப்பான ஒரு கூட்டு நடவடிக்கை. குழு தலைவரின் சரியான முடிவே பெரும்பாலும் வெற்றியை ஈட்டித் தரும். அவ்வாறான ஒரு வெற்றியை தனது உயிரையும் கொடுத்து தனது தாய் நாட்டிற்காக பரிசளித்தவர்தான் மேஜர் சரவணன். கார்கில் மாவட்டத்தில் பட்டாலிக் பகுதி 14,229 அடி உயரம் உறைய வைக்கும் பனி -10 முதல் 20 டிகிரி வரை இருக்கும். மேஜர் சரவணனின் பீகார் ரெஜிமெண்ட் படையணி எதிரிகளின் முகாம்களை கண்டறிந்தபடி மெதுவாக அந்த நேரத்தில் பாதுகாப்பாக முன்னேறியது. 1999 ஆண்டு மே மாதம் 29ஆம் நாள் எதிரிகளின் முகாம்கள் கண்டுபிடிக்கப்படுகின்றன. உதவிக்கு படைகள் வரும் வரை காத்திருக்க விரும்பவில்லை மேஜர் சரவணன். இந்திய எல்லையில் ஊடுருவிய எதிரி படையினர் மீது கடுமையான தாக்குதலை தொடுத்தனர் மேஜர் சரவணனின் பீகார் ரெஜிமெண்ட் படை வீரர்கள். 2 எதிரி வீரர்களை சுட்டு வீழ்த்தினார் மேஜர் சரவணன். எதிரி படையினரின் பதில் தாக்குதலில் காயமுற்றார் சரவணன். அந்த நிலையிலும் தனது படையினரின் தாக்குதலை தொடரச் செய்தார். தனது பங்கிற்கு மேலும் 2 எதிரிகளை சுட்டு வீழ்த்தினார். தலையில் துளைத்த துப்பாக்கி குண்டு மெல்ல மெல்ல அவரது உயிரை பறித்தது. கார்கில் போரில் முதல் கட்டளை தளபதியின் வீர மரணம். தனது உயிரையும் கொடுத்த தளராத உறுதியுடன் கடைசி வரை போராடி எதிரிகளின் படையை சிதறடித்து வெற்றிக்கு வித்திட்டார் மேஜர் சரவணன். அடுத்த 2 மாதங்கள் நடைபெற்ற கார்கில் போருக்கு வீர மரணம் அடைந்து உத்வேகமளித்தார் மேஜர் சரவணன். கார்கில் பகுதி எதிரிகளிடம் இருந்து வெற்றிகரமாக மீட்கப்பட்டது. வீர மரணமடைந்த மேஜர் சரவணனின் உடல் கார்கில் போரின் வெற்றிக்கு பின் 40 நாட்கள் கழித்து மீட்கப்பட்டது. மேஜர் சரவணனின் தந்தை டாக்டர் மாரியப்பன் இராணுவ சேவையில் பணியாற்றிய மருத்துவர். பள்ளி படிப்பின் போதே தேசிய மாணவர் படையில் இணைந்து தனது இராணுவ கனவை வளர்த்து கொண்டார். 1995ஆம் ஆண்டு பீகார் ரெஜிமெண்டில் அதிகாரியாக பணியில் சேர்ந்து தனது துடிப்பான செயல்பாட்டினால் விரைவிலேயே மேஜராக பதவியின் உயர்வு பெற்றார். அவரது முதல் பணியிடமே கார்கில் பகுதிதான். கிடைத்த முதல் வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு எதிரிகளை எதிர்த்து வீர போர் புரிந்த மேஜர் சரவணனுக்கு வீர சக்ரா விருதும் ஹீரோ ஆஃப் பட்டாலிக் என்ற பட்டயமும் கிடைத்தது. கார்கில் நாயகன் மேஜர் சரவணனின் சொந்த ஊரான திருச்சியில் அவரது வீர தீர செயலை பாராட்டி நினைவு தூண் ஒன்று கம்பீரமாக வைக்கப்பட்டுள்ளது. அவரின் தியாகத்தை என்றும் போற்றுவோம். ஜெய் ஹிந்த். கோவை அருகே செல்போனை போலீசார் விடாமல் துரத்தி சென்ற காட்சிகள் வெளியாகியுள்ளன. கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரசாந்த். பிரசாந்த், விவரம். கார்த்திகா, கோவை மாவட்டம் அன்னூர் பேருந்து நிலையம் பகுதியில் அடிக்கடி பயணிகளின் செல்போன்கள் காணாமல் போவதாக காவல்துறையினருக்கு புகார்கள் என்பது எழுந்து வருகிறது. பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த முன்னா குமார் என்பவர் அன்னூர் பகுதியில் தங்கியிருந்து கூலி வேலை செய்து வருகிறார். அவர் நேற்று காலை அன்னூர் பேருந்து நிலையத்திலிருந்து அவிநாசி செல்வதற்காக பேருந்து நிலையத்திற்கு வந்துள்ளார். அப்பொழுது அவருடைய செல்போன் திடீரென காணாமல் போயுள்ளது. இது தொடர்பாக அவர் அன்னூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதே போல நேற்று மாலையில் மற்றொரு பயணியின் செல்போனும் காணாமல் போனது. தொடர்ச்சியாக செல்போன்கள் பேருந்து நிலையத்தில் காணாமல் போவது தொடர்பாக காவல்துறையினருக்கு புகார் வைத்துள்ளது. அன்னூர் காவல் நிலையத்தில் பணிபுரியக்கூடிய காவல்துறை மணிகண்டன், தலைமை காவலர் மணிகண்டன் மற்றும் நுண்ணறிவு பிரிவு காவலர் கருணாகரன் ஆகியோர் இரவு 9 மணி அளவில் பேருந்து நிலையத்தில் கண்காணிப்பு பணியில ஈடுபட்டு வந்தாங்க. அப்பொழுது அந்த பகுதியில் சந்தேகத்திற்கிடமாக 2 நபர்கள் இருப்பது தெரிய வந்து
அவர்களிடம் காவலர்கள் விசாரணை மேற்கொண்டு வருவது இருவரும் முன்னுக்கு பின் முரணான தகவல் அளித்தனர். இதையடுத்து அவர்கள் அங்கிருந்து தப்பித்து ஓட முயற்சி செய்து அங்கிருந்து ஓடினர். அவர்களை காவல்துறையினர் விடாமல் துரத்தி சென்று பிடிக்க முயற்சி செய்தனர். அப்பொழுது தலைமை காவலர் மணிகண்டன் ஒரு திருடனை துரத்தி சென்ற போது அவர் திடீரென நிலை தடுமாறி கீழே சாலையில் விழுந்தார். அதைத் தொடர்ந்து விடாமல் மீண்டும் எழுந்து அவர் ஓடி அந்த திருடனை பிடிக்கிறார். இதே போல மற்றொரு காவலர் இன்னொரு திருடனையும் பிடித்து இருவரையும் காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்று விசாரணை செய்தனர். அப்பொழுது இருவரும் தொடர்ச்சியாக செல்போன் திருட்டில் ஈடுபட்டு வந்ததும் அவர்களுடைய பெயர் செல்வபுரம் பகுதியைச் சேர்ந்த ஆறுமுகம் மற்றும் ஷேக் தாவூத் என்பதும் தெரிய வந்தது. இதையடுத்து இருவரையும் கைது செய்த காவல்துறையினர் 5 செல்போன்களில் அவர்களிடமிருந்த கத்தியையும் பறிமுதல் செய்து இருவரையும் சிறையில் அடைத்தனர். இந்த நிலையில் அந்த சிசிடிவி அந்த காவலர்கள் திருடரை பிடிக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகள் என்பது வெளியாகியுள்ளது. அந்த சிசிடிவி காட்சியில் தலைமை காவலர் மணியினர் திருடரை துரத்தி சென்று செல்வதும் அவர் நிலை தடுமாறி கீழே விடுவது இருந்த பின்னும் தொடர்ந்து எழுந்து திருடனை பிடிக்கக்கூடிய காட்சிகள் என்பது பதிவாயிருக்கு. இந்த காட்சிகள் வெளியாகி அந்த பகுதி மக்களிடையே காவல்துறையினருக்கு நல்ல பாராட்டுகளை பெற்றுத் தந்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி பிரசாந்த். தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். இந்தியா சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் இங்கிலாந்து அணி சென்னை வந்தடைந்தது. 4 டெஸ்ட் 5 T20 3 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரில் இங்கிலாந்து அணி விளையாட உள்ளது. இதில் முதல் 2 டெஸ்ட் போட்டிகள் சென்னை சேப்பாக்கத்திலும், எஞ்சிய 2 போட்டிகள் மற்றும் T20 தொடர் முழுவதும் அகமதாபாத்திலும் நடைபெறவுள்ளது. அத்துடன் 3 ஒருநாள் போட்டிகளும் புனேவில் நடைபெறவுள்ளன. இதில் சென்னையில் நடைபெறவுள்ள டெஸ்ட் போட்டிகளில் பங்கேற்க உள்ள ஜோஃப்ரா ஆர்ச்சர், பென் ஸ்டோக் உள்ளிட்ட 15 பேர் சென்னை வந்தனர். தற்போது அவர்கள் அனைவரும் மந்தவெளியில் உள்ள தனியார் விடுதியில் தங்கியுள்ளனர். இரு அணிகளுக்கும் இடையிலான முதல் டெஸ்ட் வருகின்ற பிப்ரவரி 5ஆம் தேதி தொடங்குகிறது. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் மேலும் 14,849 பேருக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1,54,054 கடந்துள்ளது. சிகிச்சைக்கு பிறகு 15,948 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டதை அடுத்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 1,03,16,000 அதிகரித்துள்ளது. நாட்டில் 1,84,000 பேர் மட்டுமே தற்போது தொற்றுக்கு சிகிச்சை பெற்று வருவதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் 155 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதால் பலியானோரின் எண்ணிக்கை 1,53,300 கடந்துள்ளது. சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் கோவிட் தடுப்பூசி போட்டவர்களுக்கு உடல் சுகவீனம் என்று வெளியான செய்தி தவறானது என மருத்துவமனை டீன் விளக்கமளித்துள்ளார். ஸ்டான்லி மருத்துவமனையில் கடந்த 19ஆம் தேதி தடுப்பூசி போட்டுக் கொண்ட ஒப்பந்த பணியாளர் மீனா தனக்கு உடல்வலி ஏற்பட்டதாக கூறியுள்ளார். அதனைத் தொடர்ந்து அவருக்கு அனைத்து மருத்துவ பரிசோதனைகளும் செய்யப்பட்டு உடலில் எந்த பக்க விளைவுகளும் ஏற்படவில்லை என மருத்துவமனை உறுதிப்படுத்தியது. இருப்பினும் அந்த பெண்ணை மருத்துவ கண்காணிப்பில் வைத்திருந்தனர். இந்நிலையில் தடுப்பூசி போட்டுக் கொண்ட 10 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் தகவல் பரவியது. இது தொடர்பாக விளக்கமளிப்பதற்காக சம்பந்தப்பட்ட பெண்ணுடன் மருத்துவமனை ஆர்எம்ஓ ரமேஷ் பேசி உடல்நலம் விசாரிப்பது போன்ற வீடியோவை மருத்துவமனை வெளியிட்டுள்ளது. தடுப்பூசி போட்ட யாருக்கும் பின்விளைவு ஏற்படவில்லை என்று மருத்துவமனை விளக்கம் கொடுத்துள்ளது. ராஜீவ்காந்தி படுகொலையில் குற்றவாளிகள் என்று சட்ட ரீதியாக நிரூபிக்கப்பட்டவர்களை ஹீரோவாக்க வேண்டாம் என்று சிவகங்கை எம்பி கார்த்தி சிதம்பரம் கூறியுள்ளார். காரைக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தண்டனை பெற்றவர்கள் சட்ட ரீதியாக விடுவிக்கப்பட்டால் அது தனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்றார். கமல் கூட்டணி வைக்க விரும்பினால் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கே வர வேண்டும் என்றும் கார்த்தி சிதம்பரம் தெரிவித்தார். ராஜீவ்காந்தி கொலை சம்பவத்திற்கு அவருடன் இறந்து போன மற்ற தமிழர்களை பற்றி யாரும் பேசுவது கிடையாது. கோகிலா இறந்து போனாங்க, நம்ம இளையாங்குடியை சார்ந்த இக்பால் இறந்து போனார், லீக் முனுசாமின்னு காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர் இறந்து போனாங்க. அவர் கூட ஒரு மொத்தம் 16-18 பேர் இறந்து போனாங்க. அவங்களை பற்றியெல்லாம் யாரும் பேசுவது கிடையாது. அவர்கள் சட்ட ரீதியாக குற்றவாளிகள் என்று நிரூபிக்கப்பட்டனர். அதனால் அவர்களை தயவு செய்து யாரும் ஹீரோ ஆக்காதீங்க. சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இருந்து ஒப்பந்த அடிப்படையில் பணி நிரவலில் சென்ற ஊழியர்கள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் நிதி சிக்கலில் தவித்ததால் கடந்த 2013ஆம் ஆண்டு பல்கலைக்கழகத்தை அரசே ஏற்றது. பின்னர் நிதி சிக்கலை தீர்ப்பதற்காக பல்கலைக்கழக ஊழியர்கள் 3000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் பல்வேறு துறைகளில் 3 ஆண்டுகளுக்கு ஒப்பந்தம் மூலம் பணி நிரவல் செய்யப்பட்டனர். கால அவகாசம் முடிந்த பின்னரும் பல்கலைக்கழகத்திற்கு அவர்கள் மீண்டும் அழைக்கப்படாமல் ஒப்பந்தம் நீட்டிக்கப்பட்டது. இதனை கண்டித்து 200க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பல்கலைக்கழக நிர்வாக அலுவலகம் அருகில் தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே 14 மணி நேரம் கழிவுநீர் கால்வாயில் சிக்கிய பசுங்கன்றை தீயணைப்பு வீரர்கள் பாதுகாப்பாக மீட்டனர். புதுப்பள்ளிக்குப்பத்தைச் சேர்ந்த ரகு என்பவருடைய கன்றை காணவில்லை என அவர் குடும்பத்தாருடன் தேடி வந்தார். இதனிடையே விஜி ராவ் நகர் பகுதியில் உள்ள கால்வாயில் கன்றுக்குட்டி சிக்கிக் கொண்டிருப்பதைக் கண்ட பொதுமக்கள் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்தனர். இதையடுத்து அங்கு வந்தவர்கள் கால்வாயை உடைத்து பசுங்கன்றை மீட்டு உரிமையாளரிடம் ஒப்படைத்தனர். காஷ்மீரின் குப்வாராவில் உள்ள மருத்துவமனையில் குழந்தை பெற்றெடுத்த பெண் கடும் பனிப்பொழிவிற்கு மத்தியில் வீடு திரும்ப ராணுவ வீரர்கள் உதவி செய்தனர். ஸ்ட்ரெச்சரில் அந்த பெண்ணை சுமந்தபடி 6 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த அவரது வீட்டிற்கு தூக்கிச் சென்றனர். வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு தொடர்பாக அரசியல் நிலைப்பாடு எடுப்பது தொடர்பாக ஜனவரி 25ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்த பாமக நிர்வாக குழுவின் அவசர கூட்டம் ஜனவரி 31ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் தலைவர் ஜி.கே. மணி வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கோருவது குறித்து ஜனவரி 25ஆம் தேதி நடைபெறவிருந்த கூட்டம் நிர்வாக காரணங்களுக்காக ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஜனவரி 31ஆம் தேதி காலை 11 மணிக்கு இணைய வழியில் பாமக நிர்வாக குழு கூட்டம் நடைபெறும் எனவும் தெரிவித்துள்ளார். சசிகலாவின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதால் அவர் எழுந்து நடக்க தொடங்கியிருப்பதாக பெங்களூரு விக்டோரியா மருத்துவமனை அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. கொரோனா தொற்றுக்கான அறிகுறிகளும் நுரையீரல் தொற்று காரணமாக ஏற்பட்டிருந்த மூச்சுத் திணறலும் குறைய தொடங்கியுள்ளதாக மருத்துவமனை தெரிவித்துள்ளது. சசிகலா வழக்கம் போல சாப்பிடுவதாகவும் ஒருவர் உதவியுடன் எழுந்து நடப்பதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சசிகலா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது அவருக்கு ஆக்ஸிஜன் அளவு குறைவாக இருந்ததால் 10 லிட்டர் ஆக்ஸிஜன் பயன்படுத்தப்பட்ட நிலையில் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதால் தற்போது அது 3 லிட்டராக குறைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து சசிகலா தீவிர கண்காணிப்பு பிரிவில் இருப்பதாக விக்டோரியா மருத்துவமனை கூறியுள்ளது. அறிகுறி இல்லாத தொற்றால் பாதிக்கப்பட்ட இளவரசியும் கொரோனா வார்டில் சிகிச்சை பெற்று வருகிறார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பெட்ரோல் நிலையத்தில் எரிவாயு சேமித்து வைத்துள்ள டேங்கில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஊழியர் ஒருவர் உயிரிழந்தார். வேலாயுதபுரம் பகுதியில் செயல்பட்டு வரும் பெட்ரோல் நிலையத்தில் எரிவாயு நிரப்பி வைக்கும் டேங்கில் மழை நீர் கலந்தது. அதனை அகற்றும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டிருந்த போது எதிர்பாராத விதமாக அதில் திடீரென தீப்பற்றியது. இதில் ஊழியர்கள் 2 காயமடைந்தனர். அதில் ஒருவர் உயிரிழந்தார். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் காவல்துறையின் பிடியில் இருந்து கைதி தப்பி ஓடிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. இருசக்கர வாகன திருட்டில் கைதாகி நாமக்கல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த சக்கரவர்த்தியை வழக்கொன்றிற்காக கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திவிட்டு காவல் உதவி ஆய்வாளர் சுப்பிரமணி மற்றும் காவலர் முஸ்தபா திரும்ப அழைத்து வந்துள்ளார். ஆத்தூரில் பேருந்தில் ஏற வந்தபோது சக்கரவர்த்தி தப்பி ஓடினார். காவல்துறையினர் துரத்தியும் பிடிக்க முடியவில்லை. பின்னர் பிடிக்க முயன்றபோது சக்கரவர்த்தி தாக்கியதில் காயமடைந்த உதவி ஆய்வாளர் சுப்பிரமணி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தின் முதல் கட்ட பணிகளுக்கான பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டம் பிப்ரவரி 26ஆம் தேதி நடைபெறும் என்று மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அறிவித்துள்ளது. கரூர் மாவட்டம் ஆயனூரில் உள்ள கட்டளை கதவணையில் தொடங்கி திருச்சி மாவட்டம் வழியாக புதுக்கோட்டை மாவட்டம் தெற்கு வெள்ளார் வரை முதல் இணைப்பு மேற்கொள்ளப்பட உள்ளது. 7,763 கோடி ரூபாயில் செயல்படுத்தப்பட உள்ள இந்த திட்டத்திற்கான கருத்து கேட்பு கூட்டம் கரூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வரும் 26ஆம் தேதி நடைபெறுகிறது. வாழ்நாள் எல்லாம் 2 துருவங்களாக இருந்த காமராஜையும் ராஜாஜியையும் இணைத்து வைத்த தேர்தல் திருப்புமுனை தருணத்தை பார்க்கலாம். ஆயிரத்து 1971ஆம் ஆண்டில் நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தல் அதற்கு முன்பு நடைபெற்ற தேர்தல்களில் இருந்து சற்று வித்தியாசமானது. திமுகவை தோற்றுவித்து ஆட்சிக் கட்டிலில் 1967ஆம் ஆண்டில் அமர்த்திய அண்ணாதுரை மறைந்த பிறகும் ஆளும் கட்சி எதிர்கொண்ட முதல் பொதுத் தேர்தல். மறுபுறம் 1967ஆம் ஆண்டில் பறிகொடுத்த ஆட்சியை மீட்கும் முயற்சியில் காமராஜர் முனைப்புடன் இருந்தார். ஆனால் காங்கிரஸ் கட்சி இந்திரா காங்கிரஸ் என்றும் ஸ்தாபன காங்கிரஸ் என்றும் பிரிந்து கிடந்தது. நாட்டின் பல பகுதிகளில்
இந்திரா காங்கிரஸ் ஓரளவு வலுவுடன் இருந்தாலும் தமிழகத்தை பொறுத்தவரை காமராஜர் தான் காங்கிரஸ், காங்கிரஸ் தான் காமராஜர் என்றிருந்த காலம். எனினும் ஒருங்கிணைந்த காங்கிரஸ் போல திமுகவை வலுவுடன் எதிர்க்க முடியுமா என்ற கேள்வியும் எழுந்தது. அப்போதுதான் தமிழகத்தின் இருவரும் ஆளுமைகளும் வாழ்நாளெல்லாம் எதிரெதிர் துருவங்களுமாக இருந்த காமராஜரும் ராஜாஜியும் கைகோர்த்தனர். அதே நேரத்தில் திமுகவுடன் இந்திரா காந்தி கூட்டணி அமைத்தார். நாடாளுமன்ற தேர்தலில் மட்டும் காங்கிரசுக்கு தொகுதிகளை ஒதுக்கிய கருணாநிதி சாதுரியமாக சட்டப்பேரவை தேர்தலில் ஒரு தொகுதியை கூட தரவில்லை. மத்தியில் ஆட்சியை தக்க வைக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இந்திரா காந்தி அதற்கு சம்மதித்தார். திமுக தலைமையிலான முற்போக்கு கூட்டணியில் திமுக, காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் சில சிறிய கட்சிகள் இருந்தன. அதே சமயம் ஸ்தாபன காங்கிரஸ் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் ராஜாஜியின் சுதந்திரா கட்சி, ஜனசங்கம் மற்றும் சில சிறிய கட்சிகள் இருந்தன. சென்னை நகரில் நடைபெற்ற கூட்டத்தில் காமராஜரும் ராஜாஜியும் ஒரே மேடையில் தோன்றினர். அப்போது காமராஜருக்கு நெற்றியில் திலகமிட்ட ராஜாஜி இந்த திலகத்தை கூட்டத்தினருக்கும் இட்டதாக கருத வேண்டும் என்றார். பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக நடத்திய யுத்தத்தை காட்டிலும் திமுகவுக்கு எதிரான யுத்தம் பெரியது என்றும் இது நன்மைக்கும் தீமைக்கும் இடையே நடக்கும் தேர்தல் என்றும் பேசினார். கடந்த முறை திமுகவை ஆதரித்த நான் இப்போது எதிர்ப்பது ஏனென்றால் காங்கிரஸ் கெட்டதை போல் அகங்காரத்துடன் திமுகவுடன் திரிந்ததே காரணம் என்றார் ராஜாஜி. அப்போதே வீராணம் ஊழல், கூவம் சீரமைப்பு திட்ட ஊழல் பற்றிய புகார்கள் இத்தேர்தலில் எழுப்பப்பட்டன. மறுபுறத்தில் எம்ஜிஆர் போன்ற பிரச்சார பீரங்கிகள் திமுகவுக்கு வாக்கு சேகரித்து வந்தனர். ஆனால் காமராஜர் பேசிய தேர்தல் கூட்டங்களுக்கு பெரும் கூட்டம் வந்தது. நாடாளுமன்றத்தில் காங்கிரசும், சட்டசபை தேர்தலில் திமுகவும் தோற்பது உறுதி என பலரும் பேசினர். ஆனால் தேர்தல் முடிவு வேறு மாதிரி அமைந்தது. 184 தொகுதிகளை கைப்பற்றி திமுக பெரும் வெற்றி பெற்றது. அதே நேரத்தில் 350 மக்களவை தொகுதிகளில் வெற்றி பெற்று காங்கிரஸ் வென்றது. 1967ஆம் ஆண்டில் தமிழகத்தில் காங்கிரஸ் எதிர்ப்பலை வீசிய போது காங்கிரசுக்கு 50 பேரவை தொகுதிகள் கிடைத்திருந்தன. ஆனால் 1971இல் காமராஜரின் ஸ்தாபன காங்கிரஸ் 35% வாக்குகளை பெற்ற போதிலும் 15இல் மட்டுமே வெல்ல முடிந்தது. பணக்கார கட்சியுடன் கூட்டணி வைத்தது ஏழை மக்களுக்கு பிடிக்கவில்லை போலும் என காமராஜர் வருந்தியதாக தகவல்கள் வெளியாகின. அண்ணா வைத்த கழக அரசின் சாதனைகளின் பயனை பெற்ற நன்றி உணர்வு மிக்கவர்களால் கிடைத்த வெற்றி என முதலமைச்சர் கருணாநிதி அறிக்கை விட்டார். மொத்தத்தில் 1971ஆம் ஆண்டு தேர்தலானது தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியின் பெரும் வீழ்ச்சிக்கு கட்டியம் கூறுவதாகவும் திராவிட கட்சிகளின் ஆதிக்கத்தை உறுதிப்படுத்துவதாகவும் திருப்புமுனை தருணமாக அமைந்தது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக எஸ். சசிதரன். குடியரசு தின விழாவை முன்னிட்டு சென்னையில் கோலாகல ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரியிலும் இறுதிக்கட்ட ஒத்திகை நடத்தப்பட்டது. நாட்டின் 72வது குடியரசு தின விழா செவ்வாய்க்கிழமை கொண்டாடப்பட உள்ளது. இதையொட்டி சென்னை மெரினா கடற்கரை அருகே காமராஜர் சாலையில் நடைபெறும் விழாவில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தேசிய கொடியை ஏற்றி வைக்க உள்ளார். பாதுகாப்பு படை வீரர்களின் அணிவகுப்பு மற்றும் சாகசங்கள் நடைபெற உள்ளன. இதையொட்டி கடந்த 20 மற்றும் 22ஆம் தேதிகளில் ஒத்திகை நடத்தப்பட்ட நிலையில் இறுதிக்கட்ட ஒத்திகை நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. இதில் தமிழக காவல்துறை, கமாண்டோ படை, தேசிய மாணவர் படை, கடலோர காவல் படை மற்றும் மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் இசை வாத்தியங்கள் முழங்க சீருடையில் கம்பீரமாக அணிவகுத்து வந்தனர். தொடர்ந்து குதிரைப்படை, மகளிர் காவல் படையைச் சேர்ந்தவர்களின் அணிவகுப்பும் இருசக்கர வாகனங்களில் காவலர்களின் சாகச ஒத்திகையும் நடைபெற்றது. ஒரே வாகனத்தில் முக்கோண வடிவில் அழகாக வருகிறார்கள். வீரர்கள் அனைவரும் பிரமிடு வடிவத்தில் முக்கோண காட்சியாக நமக்கு தற்போது விளக்கிக் கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்தவர்களுக்கு முதலமைச்சர் விருதுகள் மற்றும் சுழற்கோப்பைகளை வழங்குவது தொடர்பான ஒத்திகையும் நடந்தது. மூன்றாவதாக அண்ணா பதக்கத்தை பெறுபவர் திரு அவர்கள் திரு சி. நாராயணசாமி சிறப்பு விருது வழங்கப்படுகிறது. இதனை பெறுபவர் திரு அவர்கள். இறுதியாக கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட பல மாநிலங்களின் பாரம்பரிய நடன கலைஞர்கள் நடனமாடினர். இதனை கடற்கரையில் இருந்த பொதுமக்களும் கண்டுகளித்தனர்.
புதுச்சேரியில் குடியரசு தின விழாவை முன்னிட்டு இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் காவல்துறையினர் மற்றும் முன்னாள் ராணுவத்தினரின் இறுதி அணிவகுப்பு ஒத்திகை நடைபெற்றது. கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையாக மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு மற்றும் கலை நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. அரசு துறைகளின் சாதனைகளை விளக்கும் அலங்கார ஊர்தி அணிவகுப்பும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. பனிப்பாறைகள் நிறைந்த இமயமலை சாரல் தொடங்கி உலகின் மிக ஈரமான காடுகள் அமைந்துள்ள மேகாலயா வரையும், அசாமில் உள்ள மகா பிரம்மபுத்திரா நதியில் தொடங்கி நிலத்தடி நீர் அருகி வரும் ராஜஸ்தான் மற்றும் தமிழகம் வரையும், வறண்ட குளிர் பாலைவன பிரதேசமான லடாக்கிலிருந்து ஒவ்வொரு சதுப்பு நிலங்கள் அடங்கிய டாமன் வரை இந்தியாவில் நிலவும் தண்ணீர் பிரச்சினைகள் வெவ்வேறு முகங்களை கொண்டவை. அவற்றுள் சிலவற்றை தற்போது பார்க்கலாம். स्वच्छता और पानी, सोचो तो क्यों है आज सहमा सहमा पानी, ये चुपचाप पानी क्यों? चलो बदल दे ये कहानी, कहानी बचा ले निशानी, पूछेगी धरती तब कहा कि तुम, नदी रो रही थी तब कहा थे तुम, स्वच्छता और पानी हमको बचानी है ये जिंदगानी. தொடர்ந்து விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். கல்வி கட்டணத்தை குறைக்க வலியுறுத்தி 47 நாட்களாக போராட்டம் நடத்தி வரும் அண்ணாமலை பல்கலைக்கழக மருத்துவ மாணவர்களுடன் அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. ராஜா முத்தையா மருத்துவக் கல்லூரி அரசு கல்லூரியாக செயல்பட்டு வரும் நிலையில் தனியாருக்கு நிகராக கல்வி கட்டணம் வசூலிப்பதாகவும், கல்லூரிகளில் அரசு நிர்ணயித்துள்ள கட்டணத்தை வசூலிக்க வலியுறுத்தியும் மருத்துவ மாணவர்கள் தொடர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் அவர்களிடம் கல்லூரி துணைவேந்தர் முருகேசன், காவல்துறை டிஎஸ்பி உள்ளிட்டோர் நடத்திய பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டப்படவில்லை. கல்வி கட்டணத்தை குறைக்கும் வரை போராட்டம் தொடரும் என மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். பொறியியல் மாணவர்களுக்கு ஆன்லைன் செமஸ்டர் தேர்வுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை அண்ணா பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ளது. பொறியியல் மாணவர்களுக்கு நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதம் நடைபெறவிருந்த செமஸ்டர் தேர்வுகள் மார்ச், ஏப்ரல் மாதம் நடைபெறும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. அது ஆன்லைனில் 1 மணி நேர தேர்வாக நடைபெறும் எனவும், அதில் மாணவர்கள் கட்டாயம் பங்கேற்க வேண்டும் என்றும் அண்ணா பல்கலைக்கழகம் அறிவுறுத்தியுள்ளது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஆன்லைன் தேர்வில் பங்கேற்க இயலாமல் போனால் அந்த மாணவர்களுக்கு நேரடி எழுத்துத் தேர்வு நடத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 60 மதிப்பெண்களுக்கு தேர்வு நடத்தப்பட்டு பின்னர் 100 மதிப்பெண்களுக்கு மாற்றப்படும் எனவும், ஆன்லைன் தேர்வு எழுதும் போது வேறு யாரையும் அருகில் அமர வைக்கக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூரில் குடிநீர் வசதி ஏற்படுத்தி தரக்கோரி அமைச்சர் கே.சி. வீரமணியை மக்கள் முற்றுகையிட்டனர். வெலக்கல் நத்தம் ஊராட்சியில் பூங்கா மற்றும் மைதானம் அமைப்பதற்கு வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் கே.சி. வீரமணி அடிக்கல் நாட்டினார். அப்போது அங்கு வந்த செந்திட்டு பகுதியைச் சேர்ந்த மக்கள் தங்கள் பகுதிகளுக்கு இதுவரை போதிய குடிநீர் வசதி ஏற்படுத்தி தரவில்லை என கூறி அமைச்சரை முற்றுகையிட்டனர். அமைச்சருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட மக்கள் அடிப்படை வசதிகள் கூட சரியாக செய்து தரவில்லை என குற்றம் சாட்டினர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் காட்டன் சூதாட்டத்தில் ஈடுபட்ட 21 பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். லாட்டரி சீட்டின் ஒரு வகையைச் சேர்ந்த காட்டன் சூதாட்டத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் சிப்காட், நெமிலிமேடு, ஆற்காடு நகரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் காட்டன் சூதாட்டம் அதிகரித்துள்ளதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. இதனை ஒழிப்பதற்காக 2 டிஎஸ்பிக்கள், 8 காவல் ஆய்வாளர்கள் தலைமையிலான தனிப்படை தேடுதல் வேட்டை நடத்தியது. அதில் கள்ளத்தனமான காட்டன் சூதாட்டத்தில் ஈடுபட்ட 21 பேரை கைது செய்தனர். ராணுவ வீரர்களின் உன்னதமான சேவையை மனம் திறந்து நன்றியுடன் பாராட்டுகிறார் நடிகர் ரோபோ சங்கர். ராணுவ வீரர்கள் அப்படின்னா நான் எப்பயுமே சொல்றது நம்மளுடைய எல்லை சாமி, நம்மை காக்கின்ற எல்லை சாமி அவங்க தான். நம்ம இங்கே இந்த நிமிஷம் இந்த வாழ்க்கையை சந்தோஷமா இருக்கோம்னா அதுக்கு காரணம் அவங்க தான். ஜெய் ஹிந்த்.